తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలోకి డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, దానికి నేను రూపీ సింబల్ మార్చేస్తాను, నా భాషలో పెడతానంటే అప్పుడు మేము తెలుగులో కూడా పెట్టాలి. ஆந்திராவில் கட்சி தொடங்கி 12 ஆண்டுகளில் துணை முதல்வராக உயர்ந்திருக்கும் நடிகர் பவன் கல்யாண் மும்மொழி கொள்கையில் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு குறித்து கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தனது கட்சியின் 12ஆம் ஆண்டு விழாவில் பேசிய பவன், மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், மும்மொழி கொள்கை, ரூபாய் லட்சணை மாற்றப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய நிலையில் அது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஆந்திர அரசியலில் ஜனசேனா என்ற கட்சியோடு களமிறங்கிய நடிகர் பவன் கல்யாண் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று துணை முதல்வரானார். கடந்த 2014ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய பவன் கல்யாண் கட்சியின் 12வது ஆண்டு நிறுவன தின பொதுக்கூட்டத்தை நேற்று நடத்தினார். ஆந்திர மாநிலம் பித்தாபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சி விவகாரம் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார் பவன். அப்போது எல்லாமே தேசிய மொழிதானே, அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுல இந்தி எதிர்க்கிறாங்க? உங்களுக்கு வேலை செய்ய பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆள் வேணும், அங்கிருந்து பணம் மட்டும் வேணும், ஆனா இந்தி மட்டும் வேணாம். இதுல என்ன லாஜிக் இருக்கு? அப்போ உங்க தமிழ் படத்தை இந்தியில டப்பிங் பண்ணாதீங்க, இதெல்லாம் மாறணும்ல என்று பேசினார் பவன். తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలోకి డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే అది న్యాయం. தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து கட்சிகளும் விவாதிக்க வேண்டும் என்ற அவர், தமிழில் ரூபாய் சின்னம் மாற்றப்பட்டுள்ளது, இதுபோல மற்ற மாநிலங்களிலும் ரூபாய் சின்னத்தில் மாற்றங்கள் வலியுறுத்தப்பட்டால் மாநிலங்களுக்கு இடையே ஒற்றுமை இருக்காது, உயர் பதவிகளில் இருப்பவர்கள் இது போன்ற செயல்களை செய்வது சரியல்ல என்றும் பேசியுள்ளார். డీలిమిటేషన్ జరిగితే పార్లమెంట్ సీట్లు దక్షిణాదికి తగ్గిపోతాయి అంటే అసలు తగ్గుతాయా లేదని డిస్కషన్ పెట్టండి. దానికి నేను రూపీ సింబల్ మార్చేస్తాను, నా భాషలో పెడతానంటే అప్పుడు మేము తెలుగులో కూడా పెట్టాలి, దానికి కన్నడ వాళ్ళు కన్నడలో పెట్టాలి, గుజరాతీ వాళ్ళు గుజరాతీలో పెట్టాలి, మహారాష్ట్ర వాళ్ళు మహారాష్ట్రలో పెట్టాలి. దేనికైనా ఒక వివేకం, ఆలోచన ఉండద్దా? நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ரூபாய் லட்சணை ரூ என்று மாற்றப்பட்டது. இதை குறிப்பிட்டு தான் விமர்சித்திருக்கிறார் பவன். இவை அனைத்தையும் தாண்டி இந்தி விவகாரத்தில் அவர் பேசியிருப்பதுதான் புயலை கிளப்பியுள்ளது. அண்ணா காலம் தொட்டே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்குமாறு தமிழ்நாடு அரசை மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. அப்படி ஏற்றால்தான் கல்விக்கான நிதி விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசு விடாப்பிடியாக இருக்கும் நிலையில் எக்காரணம் கொண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று மறுத்து வருகிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுக, அதன் கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சியான அதிமுக, விஜயின் தாவேகா உட்பட அனைத்து கட்சிகளும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றனர். இந்த நிலையில்தான் ஆந்திர ஆளும் அரசில் கூட்டணி கட்சியாக ஜனசேனா அங்கம் வகித்து வரும் நிலையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் பவன். தெலுங்கு தேசம் தலைமையிலான அந்த கூட்டணியில் பாஜக, ஜனசேனா கட்சிகள் இடம்பெற்றுள்ளனர். இதன் காரணமாகவே மும்மொழி கொள்கையை ஆதரித்து அதை எதிர்க்கும் தமிழ்நாடு அரசை விமர்சித்திருக்கிறார் பவன். இந்தி பேசும் மாநிலங்களில் இருந்து வேலைக்கு ஆட்கள் வேண்டும், அங்கு இருக்கும் சினிமாவில் இருந்து பணம் வர வேண்டும், ஆனால் இந்தி மட்டும் வேண்டாமா, இது நியாயமாகுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். இதை பார்க்கும் பலரும் சினிமா வேறு, அரசியல் நிலைப்பாடு, மொழிக் கொள்கை என்பது வேறு, இரண்டையும் எப்படி பொருத்தி பார்க்க முடியும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் பவன் கல்யாணின் பேச்சு குறித்த உங்கள் கருத்தை கமெண்டில் குறிப்பிடுங்கள்.